இவ்வளவு ரேஷன் கடை இங்க மாத்திட்டாங்களா? ஒண்ணும் இல்லடி, நம்ம சுலுக்கான மாப்பிள மச்சக்கால பம்பாயில இருந்து வந்திருக்காரு. அவரை பார்க்கத்தான் இவ்வளவு கியூ. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, நல்லா பாருங்க, பாத்துட்டு சும்மா போயிடாதீங்க. 10 பைசா போட்டு போங்க. போடியா? போடியா? மச்சக்கால போடியா 10 பைசாவே? ஏங்க செக்கா கொடுத்தா வாங்கிட்டீங்களா? நீங்க கொடுக்கறது 10 பைசா. என்ன செக் வண்டி கிடக்கு? போயா குடியா பொட்டியா? குடியா பொட்டியா? என்ன 10 பைசா கொடுத்துட்டு பொட்டி வாங்கிட்டு போ. அடப்பாவி இந்தயா போம்படி, அதை கொண்டு போய் உள்ள வை. வேற பாரு பலகார மாதிரி. அடப்பாவீங்களா, எக்ஸிபிஷன்ல கடல் கண்ணியை காமிச்சு துட்டு வாங்குற மாதிரி என்ன காமிச்சு சம்பாதிக்கிறீங்களா பாவீங்களா? ஏமாச்சா பம்பாயில இருந்து வந்துக்கிறியா? கண்ணம்மா ஊத்தி கீராள. யாரு கண்ணம்மா? குறும்ப நான்டாயா. எனக்கு லவுக்க தாவணி பாவாடா ஏதாச்சும் வாங்கி வந்தியா? நீ வாங்கி வந்தியா? எங்க கசுமால கசுமால வாங்கிட்டு வந்திருக்கிறத பாரு. கத்தி அறுவாள் பாட்டிலு தூத்து இருக்கீங்க எல்லாரும் மனுஷனா. சும்மா கூடாதுமே, மாப்பிள்ளை தொழிலுக்கு தயாரா வந்திருக்கிறத நினைச்சு குஜால் படுவியா? குஜால் பாடுறாங்க. குஜால் வாட் யூ மீன் பை குஜால்? குஜால்னா குஜாலியா? எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். திட்டாத, யாரும் இல்லையா? ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி காலம் இல்ல, டாக்டர்னு சொல்ல போறேன். அப்படிதானே? பாரு மறுபடியும் மறுபடியும் இப்படி கூவிக்கணும் இருந்த உன் குடல உரிதி இடுப்புல பெல்டா கட்டி வேண்டா. கைத கைத இத பாரு மச்சான், என் நைனா ரொம்ப பொல்லாத ஒருபா. ஒழுங்கா மறுவாதியா அவர் சொல்றபடி நடந்துக்க. இல்ல நான் உருவுறதுல பயங்கரமான ஆளு. உன் குடல உருவுருவேன். கபர்தார். கபர்தார்னா என்னங்க? கபர்தார் எங்க அப்பா கடைசியா சாகும் போது இதான் சொல்லி செத்தார். கபர்தார். அப்பா நல்லா கலை பண்ணிடுவா. ஐயோ ஐயோ என்னயா என்னாச்சு? மூக்குக்கு நெத்திக்கு நடுவுல சில விஷயமா அரிக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விடுமா? சொரியுமா? ஐயோ அரிக்கல அரிக்கல, விட்டுருமா. பெட் காஃபி ப்ளீஸ். என்னது பெட் காஃபியா? பெட் காஃபி உடச்சா பெட்டே இல்ல, இதுல காஃபி வேறையா? காலையில எந்திரிக்கணும், பல்லு விளக்கணும், அது மனுஷன் செய்யற வேலை. 300 மில்லி அடிக்கணும், தொழிலுக்கு போகணும். தொழிலா? இன்னைக்கு கிண்டி ரேட்டு. ஐயோ சத்தியமா சொல்றேங்க, எனக்கு குதிரை ஓட்டவே தெரியாது. சரியில்லைங்க, பிட் பாக்கெட் அடிக்கணும். குதிரை கிட்டியா? பார்க்க வர்றவங்க கிட்ட பிட் பாக்கெட் அடிக்கணும். ஐயோ எனக்கு திருடவே தெரியாதுங்க. இது திருட தெரியாதா? அடிச்சா குடல் குந்தாணி எல்லாம் வெளியே வந்துடும். குடல் தெரியும், குந்தாணி எங்க இருக்கு? நைனா நைனா மச்சான பார்த்தா பாவமாகுது நைனா. அதுக்கு தொழில் தெரியாத மாதிரி இது. இவனுக்கு தொழில் தெரியாது, பயங்கரமான ஆளு, நடிக்கிறான். நைனா வேணா என் கூட கூட்டிட்டு போய் வெத்தலைக்கு கத்து கொடுக்கட்டுமா? சரிம்மா, இப்ப நம்ம ஊர்ல உன் வெத்தலைக்கு தான் கிராக்கி, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆம்பளைங்க திருடுறதா நம்ம பரம்பரை தொழில். ஆச்ச மறந்துடாத. என்னப்பா உனக்கு மெய்யாலுமே திருட தெரியாதா? சத்தியமா தெரியாதுங்க. திருட தெரியாது. நாளைக்கே உனக்கு திருடுறதுக்கு ட்ரெயின் கொடுத்துட வேண்டியதான். என்னப்பா? சரி சார். சரி சாரா, மரியாதை எல்லாம் பேசாத. மாமான்னு கூப்பிடு. கைத. சரி மாமு. மச்சான் கம்முனு கடை. கைதே கசுமால தெரிக்க. கைதே கசுமாலம் தெரிக்க. ஆஹா மவனே, இவன் நம்ம பரம்பரை தான். பம்பாயில சுத்திக்கிட்டு இருக்கான். மாப்பிள, லண்டன்ல நீங்க எதை பிரியமா சாப்பிடுவீங்க காலையில? மாமாஜி, காலையில 1 கப் சைனா டீ, 2 பொறை. பொறையா? இந்த அம்மாவாசைக்கு பின்னால வருமே அதான். அதை எப்படி சாப்பிட முடியும்? ஆரம்பிக்க போறியா? வேணா விடு. அந்த பொறை இல்ல மாமாஜி, நம்ம டீ கடை போற. டீ கடையா? லண்டன்ல டீ கடை இருக்கா? இல்ல நீங்க போய் வச்சீங்களா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. லண்டன்ல தாராவின்னு ஒரு இடம் இருக்கா, அதுல நிறைய தமிழர்கள் இருக்காங்களா. பம்பாயில எல்லாம் இருக்குது தாராவி. இந்த தாராவியில ஆவின்னு ஒரு சொல்லு இருக்கு, அதை கவனிச்சீங்களா? நீராவிங்கிற சொல்லுலயும் ஆவி இருக்கு. நீர் செத்து போனா ஆவி ஆயிடும், அதனாலதான் அதுக்கு நீராவின்னு பேரு. மாப்பிள, ஆஸ்பத்திரி போ வாங்க. ஆஸ்பத்திரிக்கா? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல மாமாஜி. உங்களுக்கா சொன்ன? நோயாளி எல்லாம் வரமாட்டாங்க, பார்க்க வேணாம். என்ன தொழிலே மறந்துடுறீங்க? என்ன மாப்பிள, உங்க பேச்சு பழக்கம் எல்லாம் ஒரே அசிங்கமா இருக்கு. டாடி, லண்டன்ல அவர் எல்லா நாட்டு ஆளுங்களோட பழகி இருக்காரு, அதனாலதான் அவருக்கு இந்த பழக்க வழக்கம் எல்லாம் வந்திருக்கு. பழக்கம் வழக்கம் இந்த ரெண்டுலயுமே கம் இருக்கு. கம்முன்னா வான்னு அர்த்தம், கம்முன்னா கோந்துன்னு அர்த்தம், கம்முன்னு இருன்னா சும்மா இருன்னு அர்த்தம். அடாடாடாடா, இந்த கம்முங்கிற ஒரே ஒரு வார்த்தையில தான் எத்தனை அர்த்தம். என்ன இது? யாரையும் காணோம், மேஜ நாற்காலி எல்லாம் காணோம். இப்ப நான் எங்க இருக்கேன்?
மாப்பிள எனக்கு டாக்டர்னு தான் பேரு. ஆனா நான் எல்லா நாள்லயும் டாக்டரா இருக்க மாட்டேன். சில குறிப்பிட்ட நாள்ல கையில ஆயுதத்தையே தொட மாட்டேன். விபூதி குங்குமத்தை கொடுப்பேன், நோய் குணமாயிடும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாமா. இதுல என்னங்க ஆச்சரியம்? இவர் விரதமா இருக்கும்போது நோயாளிகளை தொடரவே இல்லைங்க. ஏன்? மனுஷ மாமிசத்தை தொட்டா தீட்டு ஒட்டிக்கும் அப்படின்னு தொடாமலே விட்டுருவாருங்க. ஓஹோ. மச்சக்கால என்ன உங்களை மச்சக்காலன்றா? அது ஒண்ணுமில்ல மாமா. வந்து என்னடா இது டாக்டர்? ஐயோ, பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. ஓ கம்ப்யூட்டர் சார், முதல்ல வாயில பிளாஸ்டர் ஒட்டியா? வாயில இருக்கு சார் பிளாஸ்டர். எங்க ஒட்ட சொன்னாலும் ஒட்டு. வணக்கம் என்ன? ஒட்டு 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 விடாத. அப்படித்தான் ரெண்டு பக்கம் ஒட்டு. கைய பிடிச்சுக்க, கைய பிடிச்சுக்க. மாப்பிள, இந்த நோயாளிக்கு என்ன வியாதி? ஒண்ணுமில்ல மாமா, இந்த நோயாளிக்கு மூலக்கோளாறு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. மூலக்கோளாறா? ஆமாமா. என் மேல நம்பிக்கை இல்லைனா அவன் வாயை திறந்து விட சொல்லுங்களேன். என் பேர் என்னன்னு கேளுங்க. மச்ச காலம் அந்த காலம் இந்த காலம் ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பான். அதையே என் தொழில் என்னன்னு கேளுங்க. திருடு கள்ளக்கடத்தக்காரன்னு சொல்லுவான். நான் எந்த ஊர்னு கேளுங்களேன். பாம்பே கல்கத்தா இப்படி எதையாவது உளறிக்கிட்டே இருப்பான். அங்க பாருங்க. அப்ப இவனை லேசில விடக்கூடாது. இவனை தரோவா செக் பண்ணணும். கல்யாணம் அந்த இன்டூ மார்க்க ரிமூவ் பண்ண இமீடியட்டா. கத்தாதையா எடுத்துட்டேன் சார். இப்ப கேளுங்க மாமா. ஏப்பா சார், இவர் பேர் என்னன்னு தெரியுமா? ஏன் சார் தெரியாது? மச்சக்கால. இவருக்கு தொழில் என்னன்னு தெரியுமா? இவன் ஒரு பயங்கரமான திருடன் சார். இவர் ஊர் பேர் தெரியுமா? நம்ம ஊரு சார், பம்பாய். மாப்பிள, இனிமே ஒண்ணும் கேட்க வேணாம். பழையபடி போடு. எதை போடணும்? இன்ட்டுமாக போடியா? வாயே திறக்கப்படாது வாழ்நாள் பூரா போடு. ஆகாரம் எப்படி? சைட்ல விடு. ஒட்ட முடியா? மாப்பிள, நானே கண்டுபிடிக்க முடியாத நோயை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க தான் டாக்டர். என்ன மாமா இதுக்கு போய் என்ன போந்துக்கிட்டு? மாமா, இந்த பேஷண்ட் இங்க வச்சிருக்கிறது அவன் நல்லது இல்ல. உடனே மெண்டல் ஆஸ்பத்திரி அனுப்பிச்சு வச்சிருங்க. குட். கல்யாணம் டாக்டர், அந்த பேஷண்ட வைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு முடியலைன்னா 3 பேரை கூட்டிக்கோ. டாக்டர். என்ன பாணி, உன்னோட பெரும் பேஜாரா போச்சு. பம்பாயில காஞ்சி போன சப்பாத்தியும் தீஞ்சு போன பூரியும் தின்னுட்டு நம்ம நாட்டு பாய்க்க வாய்க்கிட்ட மறந்துட்டியா? துண்ணு எப்படியா துண்டுறது? அதுக்குன்னு வாயை வளர்த்து வச்சுக்க வேணாமா? வாய் எப்படியா வளரும்? மச்சான், நீ துண்ணுட்டு கூட மீதிய நான் துண்டுறேன். மீதிய துண்ணே இப்படி வளர்ந்துருக்க. மச்சக்கடை கம்மனு கடை தலைவரே, நாம இந்த தோட்டத்துக்கு இன்னத்துக்கு வந்தோம். அத்தை மறந்துட்டியா நீ? அண்ணாத சொல்றது கரெக்ட். நைனா, மச்சான் என்ன லவ் பண்ண சொல்லு நைனா. குழந்தை துடிக்குது பண்ணியா? ஐயா, ஏத்தி நீ தமிழ் படம் பாத்துருக்கிற, அதுல ஒரு பாட்டு எடுத்து விட. மேடம், நான் சின்ன வயசுலயே தமிழ்நாட்டை விட்டு போயிட்டேன். எனக்கு பழைய தமிழ் பாட்டு தான் தெரியும். பரவாயில்ல, பாடுபா. பாடு மச்சான். பாடுறா. ஒரே வெட்டு. ஆண்டவன். செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள். சும்மா கூவாதியா? என்னயா பாடுறே? தமிழ்ல பாடியா? நான் என்ன ஹிந்திலியா பண்ண? யோ, தெரியாங்காட்டி நம்ம கையில கத்துக்கியா? உன் கையில கத்துக்கணுமா? நீயே கத்து. போஸ்ட் துளுக்கான யாரியா? இரு கேட்டு சொல்றேன். நான் தான். இந்தா லெட்டர் வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்க? போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து. அட, யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா? எனக்கு என்னமா தெரியும்? இந்தாப்பா கொஞ்சம் படிச்சு சொல்லேன். பம்பாயில இருக்கால உன் மருமக மச்சக்கால, அவன் மெட்ராஸுக்கு வர போறானா. இந்த லெட்டர். என்னம்மா, ஓ மச்சான் மச்சக்கால சின்ன பிள்ளையில பம்பாய் போனானே, அவன் திரும்பி வர்றானா? அவனை உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் ஞாபகம் இல்லாம? அதான் சின்ன பிள்ளையில உடம்புல துணியே இல்லாம அலையுமே. அதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன். ஏன்பா, மச்சான் வரும்போது புல் கை ஷர்ட் புல் பேண்ட் போட்டு உடம்பு மூடி மறைச்சிருந்தாலே வரும். என்னது? வெக்க பாட்டேன். நீ வெக்கப்படுறத சொல்லித்தான் தெரிய வேண்டியது இருக்கு. மிச்ச மீதி வைமா, உன் மச்சான் வந்தோன்னு காட்டணும் வெக்கத்தை. போனேனா மச்சக்கால, நீ வந்த உடனே உன்னையும் திருட்டு தொழில இறக்க போறேன்.
தோப்பு டாக்டர் பொட்டி தான். மாப்பிள மாப்பிள்ளையா? ஐயோ நீங்க ரொம்ப வளர்ந்துட்டீங்க மகேஷ். மகேஷா? ஏமா நிக்கிற? எடுத்துக்கோ. என்ன டாக்டர் என்ன தெரியலையா? நான் தான் டாக்டர் செல்வநாதன். சின்ன வயசுல பாத்தீங்க, அதான் முழிக்கிறீங்க. ரொம்ப வளர்ந்துட்டீங்க. என் பேர் மகேஷ். நான் லண்டன்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் ஒரு டாக்டர். மெட்ராஸ்ல டாக்டர் செல்வநாதன் பொண்ணு சாந்தியை கல்யாணம் கட்டிக்க போறேன். இது போருமா? என்ன மாப்பிள ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? அது வந்து மாமா. அட இதா என் பொண்ணு சாந்தி. வணக்கம். வாங்க போலாம். அழைச்சிட்டாமா. அத்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க ஊரை விட்டு போகும்போது நான் அழுதுட்டு இருந்தேனே, நினைவு இருக்கா? இருக்கு. அப்ப சட்டியோட மூக்கொழுகிட்டு இருந்த? ஒண்ணும் கிடையாது, நான் ஒண்ணும் மூக்கொழுகல. எனக்கு தெரியாதா? சரியான திருடு நீங்க. வீட்டுல வந்து பேசிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. யாருமே ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போக வரலையே, என்ன பண்றது? என்ன தலைவர துல்கானா? என்ன ஆச்சரியம் பாத்தியாபா? 7 மணிக்கு வர ட்ரெயின் 7 மணிக்கு வந்துருச்சு, 8 மணிக்கு வர ட்ரெயின் 8 மணிக்கு வந்துருச்சு. என்ன கரெக்ட் பாத்தியாபா? இதெல்லாம் நேத்துக்கு வர வேண்டிய ட்ரெயின். அப்படியா? இன்னைக்கு வந்திருக்கு. ஆமா, இன்னும் என் மாப்பிள்ள மச்சக்காலைய காணாமே. எங்க போடுவான்? டாக்ஸி பிடிக்கிங்க தானே வந்தா ஆகணும். அதானே. கத்தி, பிளேடு, சைக்கிள் செயின், நம்ம மாப்பிள்ள மச்சக்காலையே தான். மாப்பிள்ள நானாவது மாப்பிள்ளையாவது? வாட் நான்சென்ஸ்! ஐ அம் டாக்டர் மகேஷ். தலைவர பாத்தியாபா? மாப்பிள்ள ஐசா இங்கிலீஷ் பேசுறாருப்பா. வாட் ஐசா நைசா? இதன் பொட்டியே இல்ல சார். என்னப்பா கதை விடுற? உன் பொட்டி இல்லைங்கிற, மச்சக்கார இல்லைங்கிற, மகேஷ்னு சொல்ற. எதுவும் பேசாத. ஊட்டாண்டு வந்து எல்லாம் பேசிக்கலாம். ஊட்டாண்டே பேசாத. பொட்டி எடுத்துட்டு வா. எவனோ ஃபாரின்ல இருந்து வரானா விட்டுருவானா? இல்ல சாந்தியதான் கல்யாணம் பண்ணிக்க விட்டுருவானா? தாய் மாமன் இங்க இருக்கிறேன், என்ன விட்டுட்டு அந்த ஃபாரின் பரதேசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. கத்தியால 2 குத்து. சட்டாக் சட்டாக் ஒரே மர்டர். பி கேர்ஃபுல். ஏண்டா இப்படி வளவளன்னு பேசுற? வெட்டு ஒண்ணு துண்டு 2ன்னு பேசி பழகு. நீ யாரு? என் தம்பி. என் புருஷன் யாரு? உன் மாமா சங்கர். இந்த தாய் மாமாங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமாடா? தாயின்னா அம்மா, மாமான்னா மாமா. தாய் மாமான்னு சொல்றோம், ஆனா நாய் மாமான்னு சொல்றது இல்ல. ஏன் தெரியுமா? அந்த நாய்ங்கிற வார்த்தை இருக்கே. என்னடா என்னக்கா இது? கனெக்ஷன் எல்லாம் உளறிட்டு இருக்க. இதான் வெட்டு 1 துண்டு 2. வளர்ந்தனா நானா? என்னடா சொல்ற? வாங்க உன்னோட ரோதனைய. வாங்க வாங்க, வலது கால முன்னால வச்சு வாங்க. இதுதான் நம்ம பங்களா. கௌரி, இவர்தான் நம்ம வருங்கால மாப்பிள்ளை டாக்டர் மகேஷ். இது என் சம்சாரம். பேரு வேவோ தூயி. அப்படின்னா வெட்டு 1 துண்டு 2. வெட்டு 1 துண்டு 2. இப்பதானே வந்திருக்கிறீங்க, போ எல்லாம் புரியும். ஆமா, இவர் யாரு? இது ஆற்றார இவரா? சொல்ற அளவுக்கு பெரிய மனுஷன் இல்ல. என் பொண்டாட்டியோட தம்பி பேரு சங்கர். இந்தப்பா வணக்கம். ஒத்தே ஏன் இப்படி உரிமிட்டு போறாரு? அடிக்கடி இப்படிதான் உருமுவாரு, ஆனா ஒண்ணும் கிழிக்க மாட்டாரு. ஓஹோ. பொண்டாட்டியோட தம்பி பாருங்க, ஒண்ணும் சொல்ல முடியல. தம்பின்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு தோணுது. தனக்கு பின்னால பிறந்தவங்கள தம்பிங்கிறோம், அதுக்காக எல்லாருக்கும் முன்னால பிறந்தவங்களை எம்பி நான் சொல்றோம். தம்பி என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே புரியலையே. எங்களுக்கு மாத்திரம் என்ன புரியுதா? அவ இஷ்டத்துக்கு பேசுவா. ஆளுகள் வேணுங்கிற தேவையில்லை. செவத்துக்கிட்ட கூட பேசுவா. அவளுக்கு சுய உணர்வு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படி ஒரு வியாதியா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? நீங்க லண்டன்ல படிச்ச டாக்டர் ஆச்சே. லண்டன் டாக்டர். சாந்தி, லண்டனை மாடி காலத்திட்டு போ, ரெஸ்ட் எடுக்கட்டும். ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்றோம். ரெஸ்ட்னா ஓய்வு, ஆனா அரெஸ்ட்னு சொல்றோம். அந்த அரெஸ்ட்ங்கிற வார்த்தையிலேயே ஒரு ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? மகேஷ், do you still remember the school days? இந்த ரூம் ரொம்ப அழகா இருக்கு. What do you mean? மீனாவது கருவாடாவது. ஏங்க, இந்த வெளிநாட்டுலதான் தமிழை கேட்க முடியலன்னா இங்கேயும் ஒரே இங்கிலீஷ்ல பேசுறீங்களே. இங்கிலீஷ கேட்டு கேட்டு எனக்கு புடிச்சு போச்சு. அதுவும் நீங்க பேசுறது எனக்கு புரியவே இல்ல. I'm sorry மகேஷ். உங்களுக்கு தமிழ்ல பேசலாம் பிடிக்கும்ல? உங்களுக்கு அதான் பிடிக்கல, நான் தமிழ்லயே பேசுறேன். அது சரி, சின்ன வயசுல நீங்க ரொம்ப சிவப்பா இருந்தீங்க, என்ன மாதிரி இப்ப ரொம்ப கருப்பா மாறிட்டீங்களே? அது ஒண்ணும் இல்லங்க, இந்த பாம்பே தாராவில பாக்கெட் அடிக்கிறதுக்கா வெயில் அலைஞ்சனா, அதான் இந்த மாதிரி. பாம்பே தாராவியா? அது ஒண்ணும் இல்லங்க, இந்த லண்டன்ல ஒரு கோடியில பாம்பே தாராவின்னு இருக்கு. அங்க இந்த நியூக்ரோ ஃப்ரெண்ட்ஸுகள் ரொம்ப அதிகம். அதான்
அது போட்டுங்க. இந்த உடம்பு ரொம்ப வலிக்குதுங்க. இங்க எங்க கம்மா? என்னது கம்மாயா? இது தெரியாதுங்களா? இந்த ஆடு மாடெல்லாம் குளிக்கீங்களா, இந்த குளம் குட்டை, அதாங்க. ஐயே, அதெல்லாம் இங்க இருக்காதுங்க. இங்க ஷவர் பார்த்தா இருக்கும். நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்க. குளிச்சதுக்கு அப்புறம் படுக்கணுமே. ஓ, படுத்துக்கங்களேன். படுக்கிறதுக்கு முன்னாடி கதவை அடைக்கணுமே. ஓ, அடிச்சுக்கங்களேன். கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி அணைக்கணுமே. அடிச்சுக்கங்க. இது ஃபாரின் மாதிரி இல்லையே. சாந்தே, உங்களை அப்பா கூப்பிடுறாரு. அப்பா, இத வந்துட்டப்பா. வரேன்.